மிக முக்கியமான ஆவணமான ரேஷன் கார்டுகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை ரேஷன் அட்டைகள் தொலைந்து போனால் என்ன செய்வது தெரியுமா? தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி, பருப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் கோடிக்கணக்கான ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் நேரடியாகவே பலன்களை பெற்று வருகிறார்கள். இதை தவிர பொங்கல் தொகுப்பு, பரிசு, மகளிர் உதவித்தொகை உள்ளிட்ட நிதியுதவிகளும் அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் கார்டு மூலமாகவே வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகளை முகவரி சான்றாக நாம் பயன்படுத்தலாம். அதேபோல வங்கி தொடர்பான வேலை அல்லது சமையல் எரிவாயு இணைப்பு பெற விரும்பினாலும் ரேஷன் கார்டுகளையே பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த அளவுக்கு ரேஷன் கார்டுகள் முக்கியத்துவம் வாய்ந்த ரேஷன் கார்டுகளை நாம் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்கள் ரேஷன் கார்டுகள் தொலைந்துவிட்டால் நீங்கள் அரசு அலுவலகத்துக்கு நேரிலேயே சென்று விண்ணப்பித்து பெறும் நிலை இருந்தது. ஆனால் இப்போது ரேஷன் அட்டைதாரர்களே ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளும்படியான வசதிகளை உணவுத்துறை ஏற்படுத்தி தந்துள்ளது. ரேஷன் கார்டை ஆன்லைனில் டவுன்லோடு செய்து கொள்ளலாம். தமிழக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் https://www.tnpds.government.in என்ற அதிகாரப்பூர்வ வெப்சைட்டிற்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம். பயனாளர் நுழைவு என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட செல்போன் நம்பரை பதிவிட வேண்டும். பிறகு பதிவு செய்யப்பட்ட செல்போன் நம்பருக்கு வரும் ஓடிபியை பதிவிட வேண்டும். ரேஷன் கார்டு டவுன்லோடு செய்ய ஸ்மார்ட் கார்டு பிரிண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். உங்களுக்கு தேவையான மொழியை தேர்வு செய்து சேவ் என்ற ஆப்ஷனை தந்தால் போதும். PDF வடிவத்திலேயே உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டை டவுன்லோடு செய்து கொள்ளலாம். ஆன்லைன் முறையில் ரேஷன் கார்டுகளை பெற வேண்டுமானால் மாவட்ட உணவு மற்றும் விநியோகப்பட்ட கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்துக்கு நேரில் செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கள், ரேஷன் கார்டு எண், அனைத்து உறுப்பினர்களின் ஆதார் கார்டை, குடும்ப தலைவரின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அடையாளச் சான்றிதழ்கள் போன்ற அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு அங்கிருக்கும் நகல் ரேஷன் கார்டு பெறுவதற்கான படிவத்தை பூர்த்தி செய்து அத்துடன் அபராத கட்டணத்தின் 2 ரசீதுகளையும் இணைத்து சமர்ப்பித்தால் போதும். மீண்டும் ரேஷன் கார்டுகள் கிடைத்துவிடும்.